தல அஜித் சார் ஏன் பேட்டியே கொடுக்கறதில்ல அப்படின்றதுக்கான காரணத்தை முதன்முறையா விஜய் டிவி பிரபலமான நீயானான கோபிநாத் தெரிவிச்சிருக்காரு. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவுல பிரபல நடிகராகவும் அதே சமயம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கிங்காவும் இருக்கிறவர் தான் தல அஜித் சார். இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. இவரோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. இவர் நடிப்புல உருவாகி இருக்கும் நேர்கொண்ட பார்வை படம் ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. இந்த நிலையில தல அஜித் சார் வந்துட்டு தான் நடிச்சிருக்கும் படங்களோட ப்ரொமோஷனா இருந்தாலும் சரி, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ள மாட்டாரு. அதே போல சினிமா துறையினர் நடத்தும் பொது நிகழ்ச்சிகள்லயும் கலந்து கொள்ள மாட்டாரு. இதற்கான காரணம் தல அஜித் சார கோபிநாத் ஒரு முறை பேட்டி எடுக்கும் போது தெரிய வந்துச்சான். இது சம்பந்தமா தல அஜித் சார் கோபிநாத்திடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார், நான் ஆரம்ப காலத்துல தமிழ்ல தவறா பேசினேன். அப்போ மக்கள் பலரும் ஒரு மாதிரியா பேசினாங்க. அதனால நான் இங்கிலீஷ்ல பேசினேன். அப்பவும் மக்கள் சில பேர் வந்துட்டு ஒரு தமிழ் நடிகர் ஆங்கிலத்துல பேசுறதா அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதனால இனிமே நான் பேசவே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தேன். அதுக்கும் சில பேர் வந்துட்டு அஜித் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, பேச மாட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இதனால என்ன செய்யறதுன்னே தெரியாம தான் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கறது இல்ல, அதே சமயம் எந்த ஒரு கலை நிகழ்ச்சிகள்லயும் கலந்து கொள்றது இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா தல அஜித் சார் கோபிநாத்திடம் சொல்லியிருக்காராம். இப்போ அந்த தகவலை கோபிநாத் வெளிப்படையா ஷேர் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஜித் சாரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் திமிரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.